ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 நந்திகராய நமஹ அப்படின்னு அடியார்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சிவபெருமானோட பெருமை இன்னும் என்ன, எதெல்லாம் கொடுப்பார் அவர் அப்படின்னா, அடுத்த 523வது திருநாமம் சொல்றது ஓம் பாவாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஊக்கம் தருபவர் அப்படின்னு அர்த்தம். ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது நமக்கு ஒரு வேலையை செய்யணும், இந்த உலகத்தில் இத்தனை காரியங்கள் நடக்கிறது, இவ்வளவு சாதனைகள்லாம் நடக்கிறது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னார், எல்லாத்துக்கும் ஆதாரம் ஊக்கம்தான். ஒவ்வொருத்தருக்கும் இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இதை இப்படி சாதிச்சிடணும், அதை அப்படி பண்ணிடணும் அப்படின்லாம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு ஊக்கம் ஏற்பட்டுறதுனால்தான் நமக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னா கூட மனசில் இந்த ஊக்கம் இருந்துருத்து அப்படின்னா சாதிச்சிடலாம். அப்படி இந்த ஊக்க வடிவமாக அதை யார் இருக்கா அப்படின்னர், யார் தரா அப்படின்னர், பரம்பொருளான சிவபெருமான் தரார். அப்படிங்கிறதுனால்தான் இந்த ஊக்கம் தரும் வடிவடைவர் பாவாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் ஊக்கம் தருது அப்படின்னா எதுக்கு ஊக்கம் மெயினாக தரணும், முக்கியமாக எதுக்கு தரணும்? நம்ம என்னமோ இங்கே போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு தூங்கிறதுக்கு, இதுக்கெல்லாமா இல்லை. இருக்கிறதுலேயே அவர் உயர்ந்ததாக ஊக்கம் எதுக்கு தரணும் அப்படின்னார், பக்தி பண்ணுறதுக்கு, நாம் நல்லவர்களாக ஆகிறதுக்கு. அந்த பக்தி அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட மனசை பூ மாதிரி வச்சுட்டு அன்பு மயமாக வைக்கிறதுக்கு தான் பக்தி. பக்தியோட லட்சியமே எதுக்கு அப்படின்னா, நம்ம மனசு, அந்த மனுஷ குணம் என்னென்ன, நம்மள்கிட்ட வெறுப்பு இருக்குது, காமக்ரோதங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் விலக்கி எல்லா ஜீவராசிகள்ட்டையும், எல்லா மனிதர்கள்ட்டையும், எல்லாத்துட்டையும் நம்ம அன்புமயமாக இருந்து நம்ம ஒரு பரிவோட அத்தனை பேருக்கும் ஒரு உதவியாக இருக்கணும். அப்படின்னா நம்ம மனசு மென்மையாக இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும், கனிவான உள்ளத்தோடு இருக்கணும். அதை கொடுக்கறதுக்கு தான் பக்தி. அதனால் அந்த பக்தியை கொடுக்கறது, அந்த பக்தி வரத்துக்கு ஊக்கத்தை கொடுக்கறது தான் இவர் பண்ணக்கூடிய அருள்லேயே பெரிய அருள். அதனால தான் பாவாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் அதை எப்படி தருவர், யாருக்கு தருவர்? எல்லாருக்கும் தருவர். அங்கே வித்தியாசமே கிடையாது, அத்தனை பேருக்கும் தரார், அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். அப்படிங்கிறதுக்கு அவரோட பெருமையில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தியாகராஜ லீலையிலேயே ஒன்றும், அர்ஜுனாரண்யம் அப்படின்னு தென் திசையில் ஒரு இடம், அந்த காட்டு வழியால் தான் ஜனங்கள்லாம் திருவாரூருக்கு போகணும். அப்படி போகிறதே அதில் ஒரு வேடர்கள் தங்குற ஒரு காலனி, வேடச்சேரி அதில் இருக்குது. அந்த வேடச்சேரியில் கணகுண்டன் அப்படின்னு ஒரு வேடர். இவா என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கு தியாகேச பெருமானை சேவிக்க போகிறவாள்லாம் இந்த காட்டு வழியால் போகிறதே இந்த இடத்துல கொஞ்சம் இழப்பாரி இப்படியெல்லாம் போகிறா இல்லையா, அப்படி தானே போயாகணும். அங்கே நீர்நிலையெல்லாம் இருக்குது, குளம் இருக்குது, அதில் எல்லோரும் குளிச்சுட்டு அதில் ஒன்று இவா உணவு அருந்தின்னு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு தானே போவான். அப்படிலாம் பண்ணுற சமயத்தில் அடியார்கள் தானே அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, சிவபெருமானோட பெருமையும் தியாகேஸ்வரோட பெருமையும் அவள் ஆனந்தமாக பேசிகிட்டே இருப்பாள். இதெல்லாம் இந்த கணகுண்டன்கிற இந்த வேடனுக்கு சின்ன வயசுலேருந்தே காதில் விழருது. இதெல்லாம் கேட்டுனே இருக்கார். அவர் அந்த குழந்தையாக இருக்கிறதுலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இது என்ன, யாரோ கூட்டம் கூட்டமாக போகிறா, அந்த ஊருக்கு போகிறா, திருப்பி அந்த ஊர்லேருந்து திரும்பி தங்களோட ஊருக்கு போகிறா, போகிறவாள்லாம் இந்த சிவபெருமானோட புகழையே சொல்லிட்டு போகிறா, அவரோட பெருமையை சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு இதெல்லாம் காதில் கேட்டு 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 சின்ன வயசுலேருந்து இந்த கணகுண்டன்கிற வேடனுக்கு சிவபெருமான்கிட்ட அளவில்லாத பக்தி வந்துடுத்து, அளவில்லாத பக்தி வந்துடும். அதனால என்ன பண்ணார், இவரும் சிவபக்தி பண்ண ஆரம்பித்து தன்னோட அந்த கூட்டத்தில் இருக்கிற தன்னோட அந்த வேடுவர் குலத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இவர் சிவபெருமானை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார், அவரோட புகழை பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே ஏதோ எங்கேயோ போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், பிரவச்சனம்லாம் கேட்குறோம், உபன்யாசத்தை கேட்குறோம் அப்படின்னா கேட்க கேட்க சில குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணால் அதுகள்லாம் திருப்பி பண்ண ஆரம்பிச்சிடும்.
அதை மாதிரி தான் இந்த கணகுண்டன் வேடனுக்கு ஆயிடுத்து. இங்கே வர அடியார்கள்லாம் பேசி பேசி அதை கேட்டு கேட்டு இவருக்கும் அந்த பேச்சு திறமை வந்துருத்து. இவரும் பிரமாதமாக பேச ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் கேட்குறவாளுக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்குது, மனசு உருகிறாப்பில் இருக்குது. பேசுறது பெருசு இல்லை, அந்த பேச்சை கேட்குறவாளுக்கு பக்தி வரணுமே, அது அவர்களுக்குள்ளே இறங்கணுமே. அது இல்லாத வெறும் காதோட கேட்டுட்டு ஏதோ நன்னா இருக்குன்னு கை தட்டு போனால் பிரயோஜனம் இல்லையே. அப்படி அது எப்போ வரும் அப்படின்னர், ஆத்மார்த்தமாக சொல்கிறதே தான் வரும். நாம் முதல்ல அதை அனுபவித்து அதை பக்திபூர்வமாக சொல்கிறதே தான் அது கேட்குறவர்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சியை கொடுக்கும், அந்த உணர்வை கொடுக்கும். அதை போல தான் இந்த கணகுண்டன் சின்ன வயசுலேருந்தே அந்த சிவபெருமான் பெருமையை கேட்டு 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 அவர் சிவபக்தி உள்ளுக்குள்ளே கனிஞ்சு ஊறி இருக்கிறதுனால அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அவர்கள் வேடுவர் குலத்தில் இருக்கட்டும் எல்லாரையும் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணித்து அத்தனை பேருக்கும் ஒரு பக்தியை வளர்க்குறாப்பில் இருந்தது. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு வேதியர் திருவாரூருக்கு போகிறதுக்கு அந்த வழியால் வரத்தே அவரும் இந்த இடத்துல தங்கி எல்லாம் பண்ணுறதே இந்த கணகுண்டன் உட்காந்துட்டு தன்னோட சுற்றத்தாருக்கு எல்லாருக்கும் சிவபெருமானோட பெருமையெல்லாம் பேசின்னு இருக்கார். இவர் சொல்கிறத பார்த்தா இந்த வேதியர் கேட்டுட்டார். இவர் பெரிய வித்வான், கேட்குறார். ஆச்சரியமாக இருந்தது. என்னப்பா அது, ஒரு வேடர் குலத்தில் பிறந்திருக்கார், அப்படி ஒன்றும் படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற இந்த பையன் இவ்வளவு பிரமாதமாக பெருமையெல்லாம் சொல்கிறாரே, விஷயங்களை தெரிஞ்சுன்னு இருக்காரே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணார், அந்த கணகுண்டன்ட்ட போனார், அவன்கிட்ட பாராட்டினர். அப்பா நீ இப்படி ஒரு நல்ல ஒரு சத்தாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, உன் குலத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா இருக்குது, உன் குலத்தில் இப்படி யாரும் இருக்கிறதா தெரியல, ஆனால் நீ இவ்வளோ பெரிய பக்தனாக இருக்க, இவ்வளோ பிரமாதமாக நீ சிவபெருமானோட பெருமையெல்லாம் சொல்கிறியே அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணார், வலது காதில் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். நீ இவ்வளவு பண்ணக்கூடியவர், இதையும் பண்ணு அப்படின்ட்டு ஜபம் பண்ணு அப்படின்ட்டு பஞ்சாட்சர 5 எழுத்து மந்திரத்தை அவர் காதில் உபதேசம் பண்ணிட்டு அவர் நீ பூஜை பண்ணின்று அப்படின்ட்டு அவர் உபதேசம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். இது இந்த வேட கணகுண்டனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி யாரோ எங்கேருந்தோ வந்து நம்மளை பார்த்து இப்படி ஒரு மந்திரோபதேசம் வேறு பண்ணியிருக்காளேன்னு. இவன் நம சிவாய நம சிவாய நம சிவாய 5 எழுத்தை விடாத ஓதிண்டே இருந்தார். ஓதி இவருக்கு என்ன ஆயிடுத்துன்னு, நம்மளும் சாமியெல்லாம் வச்சுன்னு பூஜை பண்ணும் அப்படின்னு ஆசை வந்துடுத்து. உடனே போனார், பக்கத்தில் அந்த ஆத்தங்கரையிலேருந்து களிமண்ணை எடுத்து சிவபெருமானோட வடிவத்தை பண்ணுறது, விக்கிரகம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டார் இந்த வேடன். இவருக்கு என்ன ஆகம சாஸ்திரம் தெரியுமா, இல்லை சில்ப சாஸ்திரம் தெரியுமா, என்ன தெரியும், எப்படி பண்ணுறது? அதனால் என்ன பண்ணார், அப்படி சிவலிங்கம் மாதிரி அதை பிடிச்சி வச்சார். அது அப்படியே அதுக்கு மேலே பண்ண வராது, பிடிச்சி வச்சார். ஆனால் இதை பார்த்தார் தியாகேச பெருமான். நம்மள்கிட்ட இவ்வளோ ஒரு பக்தி இருக்குது, நம்மளோட வடிவத்தை வச்சுன்னு பிம்பத்தை வச்சுன்னு பூஜை பண்ணணுங்கிற அளவுக்கு இவருக்கு பக்தி ஊக்கம் வந்திருக்கு. அதனால என்ன பண்ணார், தன்னோட திவ்ய சக்தியினால் இப்படி லிங்கம் மாதிரி இவர் பிடிச்சி வச்ச அந்த மண்ணை அப்படி வெறுமனை முழுக்குன்னு பிடிச்சி வச்சதே ஒரு பிரமாதமாக சிவலிங்க வடிவமாக மூர்த்தியாக ஆயிடுத்து. கையில் சூலத்தை வச்சுண்டு, தலையில் சந்திரகலையை வச்சுண்டு, கங்கையை வச்சுண்டு, கையில் பரசுவை வச்சுட்டு இப்படி இல்லாமல் இருக்கிறது சாஸ்திரங்களில் சில்ப சாஸ்திரத்தில் எப்படி சிவபெருமானோட வடிவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சாஸ்திரப்படி சில்பி வடித்தாப்பில் இந்த கணகுண்டன் பண்ணின இந்த லிங்க வடிவத்துக்கு ஆயிடுத்து. இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இருக்குது, இப்படி ஒரு நமக்கு அருள் கிடச்சிருக்கே அப்படின்னு. அதனால இப்போ என்ன பண்ணார், இன்னும் ஊக்கம் வந்துடுத்து. ஊக்கம் வந்தால் பூஜை பண்ண ஆரம்பித்தார். காட்டில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்து தினம் இவருக்கு பூஜை அர்ச்சனை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னார், இனிமேல் காட்டில் இருக்கிற பூவை அர்ச்சனை பண்ணுறதுங்கிறத விட இனிமேல் எது நல்ல வாசனை மலர்கள் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு இவர் பூந்தோட்டம் போட்டு அதுலேருந்து பூவை எடுத்து மணிக்கணக்காக அர்ச்சனை பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கார். எத்தனை 3 வருஷம் பண்ணினார். இந்த கணகுண்டன்கிற வேடன் இப்படி பண்ணின்னு இருக்கார் இல்லையா, ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்து ஏதோ போகிற வர சாதுக்களை பார்த்து அப்புறம் அவள் சொல்கிறத கேட்டு அப்புறம் தான் இப்படி சொல்ல ஆரம்பித்து இதை பார்த்து யாரோ வந்து உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் இவருக்கு வழிபாடு பண்ணணுங்கிற அளவுக்கு இது முத்தி இவராகவே ஒரு மூர்த்தியை பண்ணி பிம்பத்தை பண்ணி பூஜை பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் இல்லையா. இப்படி ஒன்று மேலே ஒன்று ஊக்கம் மேலே மேலேனா வளர்ந்துட்டே போகிறது.
அதனால் என்ன பண்ணார், இவரோட இந்த ஊக்கத்தையும் இவரோட பக்தியும் உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சிவபெருமானுக்கு தோணித்து. அதனால் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், இந்த தியாகேஷ பெருமான் ஒரு சந்நியாச வடிவத்தில் இந்த காட்டுக்கு வந்தார், இந்த இடத்துக்கு. இவ வச்சுன்னு பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டான், இந்த கணகுண்டன் இந்த பிம்பம் இருக்குது, அது அதுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு மழை கிழ பெஞ்சால் அது களிமண்ணுன்னா கரைஞ்சி போயிடாது இருக்கணுமே. அதனால் இவராகவே சுற்றி இவரை ஒரு எல்லையெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு சின்னதாக கோவில் மாதிரி பண்ணி இத்தனையும் பண்ணின்னு இருக்கார். அந்த இடத்துக்கு சந்நியாச வடிவத்தில் சிவபெருமான் வந்தார். சிவபெருமான் வந்தாரோ இல்லையோ, இப்படி பார்க்குற அவர் பூஜை பண்ணுறாப்புல பார்த்துட்டு உடனே இந்த கணகுண்டன்ட்ட கேட்குறார், அப்பா நான் பூஜை பண்ணணும், எனக்கு கொஞ்சம் பூ தரையான்னு கேட்டார். இதோ நீ இத்தனை பூ வச்சுருக்க, எனக்கு பூ கொடுக்குறியா அப்படின்னு. உடனே இந்த கணகுண்டன் சொன்னால், ஐயா நான் தினம் கார்த்தால ஏந்திருக்கிறதையே மனசில் ஒரு சங்கல்பத்தோடு தான் ஏந்திருப்பேன். என்னன்னா, இன்றைக்கி சிவபெருமான இத்தனை மலர்களால் இவ்வளவு நாமாக்களால் அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அஷ்டோத்திரம், சஹஸ்ரநாமம், லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனை அப்படின்னு எவ்வளோ வேணால் போகலாம். அது அன்னன்னைக்கு ஏந்திருக்கிறதையே தோணுமா இந்த வேடனுக்கு. அதனால் நான் கார்த்தால ஏந்திருக்கிறதையே இத்தனை பூவால் வழிபாடு பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன்னு மனசில் நினச்சின்னுட்டேன். அதனால் எனக்கு அது குறைஞ்சி போச்சுன்னா என்னோட சங்கல்பம் தவறிடும். அதனால் உங்களுக்கு நான் இப்போ பூ கொடுக்குறாப்பில் இல்லை அப்படின்னு. நீக்கு பூ கொடுக்குறாப்பில் இல்லை அப்படின்னா உடனே பார்த்தார். சிவபெருமானுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னப்பா அது நானும் பூஜை தான் பண்ண போகிறேன், நீனும் பூஜை தான் பண்ண போகிற அப்படின்னா கூட அந்த பூவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இவருக்கு பாதி கொடுக்கறதுக்கு மனசு வராத, தன்னோட வழிபாடு குறைஞ்சி போயிட போகிறதோ, தன்னோட சங்கல்பம் வீணாயிட போகிறதோ அப்படின்னு அவ்வளோ உறுதியாக இவன் ஊக்கத்தோடு இருக்கிறத பார்த்தார் சிவபெருமான். அதனால் அடுத்த க்ஷணம் என்ன பண்ணார், மறைஞ்சு போயிட்டார். பூ கேட்டார், பூ இல்லைன்னு சொன்னோன்னே பூ தானம் கேட்க ஒரு மறைஞ்சு போனால் இந்த வேடனான கணகுண்டனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. யாரோ சன்னியாசி பூ கேட்குறான்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் யார் வந்திருக்கான்னு, எந்த தியாகேஷ பெருமானை நாம் இப்படி பூஜை பண்ணுறோமோ அவரேனா நம்மள்கிட்ட பூ கேட்டிருக்கார், இது தெரியாத நமக்கு போயிடுத்தே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அப்போது இவர் பூஜை பண்ணுறதே இப்போ எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் இந்த வேடர் குலம்லாம் சேர்ந்துன்னு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. யாரோ ஒரு ஆள் வந்தார்னு தெரியுது, பூ கேட்டார்னு எல்லாம் விஷயம் தெரியுது, ஆனால் திடீர்னு அவர் காணும், மறைஞ்சு போயிட்டார்னு. உடனே சிவபெருமான் சொல்ற, உன்னோட பக்தியை நாம் எல்லாருக்கும் உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா இப்படி வந்தேன் அப்படின்னா. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டா. ஒரு வேடன் ஒன்றும் தெரியாதவர், அவருக்கு எப்படி அளவுக்கு ஊக்கம் ஏற்பட்டு கடைசியில் சிவபெருமானை நேரே இவர் பூஜை பண்ணுற இடத்துக்கு பூ கொடுன்னு கேட்டு இவருக்கு காட்சி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதான் ஊக்கம். சிவபெருமான் எண்ணத்தை கொடுக்குற, நமக்கு ஊக்கத்தை கொடுக்குறன்னா என்னென்ன, அதனால்தான் பாவாய நமஹா அப்படின்னு ஒரு பேரின்பத்தை அடையிற அளவுக்கு நமக்கு ஊக்கத்தை கொடுக்குற, பக்தியை கொடுக்குறன்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.